வணக்கம். நான் உங்கள் ஆனந்த். இன்றைக்கி டுடே போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட் பார்த்துருவோம். இன்றைக்கி வியாழக்கிழமையோடது. ஆல்ரெடி நம்ம என்ன சொல்லியிருந்தோம்னா, கேப் டவுன் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் கேப்பை பார்க்குறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஆல்ரெடி இன்றைக்கி மார்க்கெட் ஓப்பன் ஆகிருக்கே பார்த்திங்கன்னா கேப் டவுனில் தான் ஓப்பன் ஆகிருப்பாங்க. கேப் டவுனில் ஓப்பன் ஆகி நம்ம சொன்ன கரெக்டாக அந்த 25,000 ஸோ அது வரைக்கும் போயிட்டு ஒரு 50 பாயிண்ட்டுக்குள்ளேயே அந்த பாயிண்ட்டுக்குள்ளேயே அவங்க அப்படியே அரைச்சே கொண்டு போயிருப்பாங்க. இன்றைக்கி பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும். சரி, நம்ம எஸ்டர்டே நேற்று அவங்களுக்கு ஒரு கால்குலேஷனில் கேப் அப் ஆகும் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தது உங்களுக்கு கிளியராக ஒரு மேப் போட்டு காமிச்சிருப்பேன், ஸ்கேல் வச்சு அளந்து காமிச்சிருப்பேன். ஸோ அதே கான்செப்ட் தான் இன்றைக்கி உங்களுக்கு அந்த கேப் தியரியோடது, பாக்ஸ் தியரியோடது. அந்த பாக்ஸ்லேருந்து நேற்றையோட லோ லெவல் இருக்குது பார்த்திங்களா? ஸோ அந்த லோ லெவலுக்கு வச்சு நீங்கள் ஸ்கேல் வச்சு அளந்து பார்த்தீங்கன்னா ஒரு 35 பாயிண்ட் வரும். சேம் பேட்டர்ன் இன்றைக்கி காலையில் கீழே டவுனில் ஓப்பன் ஆச்சு பார்த்திங்களா? நேற்றுக்கு எங்கே க்ளோஸ் ஆச்சோ அதுலேருந்து கீழே டவுனில் ஓப்பன் ஆன வரைக்கும் வச்சு பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிளியராக தெரியும் அந்த 35 பாயிண்ட்டு எப்படி அக்யூரேட்டாக கொடுத்துருக்காங்கன்றது. ஓகே, நம்ம நேற்று சொல்லியிருந்தது 25,000க்கு மேலே தாண்டி கண்டினியூவாக மார்க்கெட்டு ரன் ஆகிட்டே இருந்துச்சுன்னா அப்சைடுக்கு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஆனால் இன்றைக்கி நமக்கு கரெக்டாக அந்த 9:20 கேண்டில்லே உங்களுக்கு கிளியராக சொல்லிட்டாங்க, இதுக்கு மேலே லிக்விடிட்டி இல்லை மார்க்கெட்டில் அப்படின்றத கிளியராக சொல்லிட்டாங்க. அந்த கேண்டில் பார்த்திங்கனாலே கிளியராக தெரியும் உங்களுக்கு எவ்வளோக்கு அக்யூரேட்டாக டோஜி போட்டு முடிச்சிருப்பாங்கன்றது. அதுக்கப்புறம் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா ஒரு ரேஞ்ச் பவுண்டுக்குள்ளேயே தான் மார்க்கெட்டை வந்து உங்களுக்கு ஃபுல்லாக ட்ரேட் ஆகிட்டே இருந்துச்சு. உங்களுக்கு கிளியராக பார்த்தாலே தெரியும். ஸோ ஆல்மோஸ்ட் இன்றைக்கி நம்மளுக்கு வந்து உங்களுக்கு ஒரு பாக்ஸ் தியரி உங்களுக்கு கிடச்சிருக்கும். அதையும் உங்களுக்கு நான் போட்டு காமிக்கிறேன். நீங்கள் போட்டு காமிச்சிங்கன்னா உங்களுக்கு கிளியராக அதோட இது புரியும். எப்படி இன்றைக்கி அந்த 50%க்குள்ளேயே ட்ரேட் ஆகிருந்துருக்குதுன்றது உங்களுக்கு கிளியராக தெரியும். ஆஃப்டர்நூன் ஒரு 12:30க்கு மேலே திருப்பி அகைன் மேலே போய் மேலேயே ட்ரேட் ஆகிட்டே இருந்தது. அதுவும் உங்களுக்கு கிளியராக தெரியும். ஓகேவா? ஸோ நாளையோட மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் 80% வந்து நம்மளுக்கு கேப் அப் ஆகிறதுக்கு தான் வாய்ப்பு அதிகமாக இருக்குது. நாளைக்கு என்ன ரீசன் நாளைக்கு கேப் அப் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது? ஏன்னா இன்றைக்கி ஆல்ரெடி நம்ம சொன்னது 25,000க்கு மேலேயே இருந்த மார்க்கெட் ட்ரேட் ஆகிட்டு இருந்ததுன்னா நம்மளுக்கு அப்சைடில் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ ஆல்ரெடி இன்றைக்கி முடிச்சிருக்க பார்த்திங்கன்னா 25,000க்கு மேலே தான் முடிச்சிருக்காங்க. உங்களுக்கு பார்த்தாலே கிளியராக தெரியும். ஸோ நாளைக்கு மார்க்கெட் வந்து கேப் அப் ஆகிறதுக்கு 80% வந்து சான்சஸ் இருக்குது. நாளையோடது 80% சான்சஸ் இருக்குது. சரி, அது எது வரைக்கும் டார்கெட் போகும் ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, மேலே நம்ம ஆல்ரெடி சொன்னது 25,300 நம்ம சொல்லியிருந்தோம் டார்கெட் லெவல். ஸோ அது வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஸோ அகைன் உங்களுக்கு இன்னொன்று ஒரு சின்ன விஷயம் சொல்லிக்கிறேன். நாளைக்கு கேப் அப் வந்து ஒரு 25,100 அதுக்கு மேலே கேப் அப் ஆச்சுன்னா நம்ம சொல்கிற டார்கெட்டு 25,300 அது வரைக்கும் போகிறதுக்கு அதிகபட்சமான வாய்ப்புகள் இருக்குது. அகெயின் நாளைக்கு வந்து கேப் அப் வந்து அந்த 25,100க்குள்ளே ஓப்பன் ஆச்சுன்னா மார்னிங் வந்து நீங்கள் 5 மினிட்ஸ் கேண்டில் பாருங்கள், எந்த பக்கம் பிரேக் அவுட் ஆகுதுன்னு பாருங்கள், அந்த பக்கம் நீங்கள் ட்ரேட் எடுக்க ஆரம்பிக்கலாம். சப்போஸ் கீழே டவுனில் வந்தாங்கன்னா பிரேக் அவுட் பண்ணி கீழே இறங்கினாங்கன்னா 5 மினிட்ஸ் கேண்டில் 25,050 அது வரைக்கும் நீங்கள் ட்ரேட் எடுக்கிறதுக்கு கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. 25,050 25,000 அது வரைக்கும் நீங்கள் ட்ரேட் எடுக்கிறத கொஞ்சம் அவாய்ட் பண்ணுறது நம்மளோட அனாலிசிஸ் பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கம்ஃபர்டபுள் இல்லை. ஓகேவா? 25,000 25,050 ஸோ அதுக்குள்ளே மார்க்கெட்டு கீழே இறங்கு வர்ற வரைக்கும் நீங்கள் ட்ரேட் எடுக்கணுன்றத உங்களுக்கு நான் வந்து சொல்ல மாட்டேன். ஏன்னா அது வந்து பயங்கர செல்லிங் ப்ரெஷரானது ஏரியா. அதனால் அந்த இடம் வரும்போது மட்டும் கொஞ்சம் பார்த்து கவனமாக கேர்ஃபுல்லாக ட்ரேட் எடுங்க அந்த இடத்துக்கிட்ட மட்டும். ஸோ அகைன் மேலே அது வரைக்கும் வந்துட்டு திருப்பி அப்படியே அப் ட்ரெண்ட் போகிறதுக்கான வாய்ப்பும் அதிகபட்சம் இருக்குது. சப்போஸ் 25,100க்கு மேலே ஓப்பன் ஆகி அப்படியே மேலே போகிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. ஸோ நாளைக்கு ட்ரேட் எடுக்கிறவங்க நாளைக்கு 5 மினிட்ஸ் கேண்டில் எந்த பக்கம் பிரேக் அவுட் ஆகுதுன்னு பாருங்கள். பார்த்துட்டு கொஞ்சம் கேர்ஃபுல்லாக நாளைக்கு ட்ரேட் எடுக்க ஆரம்பிங்க. ஏன்னா நாளைக்கு ப்ராஃபிட் புக்கிங் நடக்கும். அது அப் சைட்லையா டவுன் சைட்லையான்றது ஒரு 50% தான் நம்மளுக்கு கன்ஃபர்மேஷன் வந்திருக்கு இன்றைக்கியோட லெவல் பொறுத்த வரைக்கும்.
ஸோ அதனால் நாளைக்கு 5 மினிட்ஸ் கேண்டில் எந்த பக்கம் பிரேக் அவுட் ஆகுதுன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறமா கிளியராக நிறுத்தி நிதானமாக பொறுமையாக ட்ரேட் எடுங்க. ஆல்ரெடி உங்களுக்கு அந்த பாக்ஸ் தெரிய எல்லாமே போட்டு காமிச்சிருப்பேன். நம்மளோட லெவல்ஸு 25,300 அதையும் நான் உங்களுக்கு இதில் லைனில் போட்டு காமிச்சிருக்கேன், அதையும் பாருங்கள். ஸோ இந்த மாதிரி நம்ம லெவல்ஸ் எல்லாமே உங்களுக்கு கண்டினியூவாக தெரியணும்னா நம்ம சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். மற்றவங்களுக்கும் ஃபார்வேர்ட் பண்ணுங்கள். அவங்களும் இதனால் கற்றுக்கிட்டு ஓரளவுக்கு ட்ரேட் எடுக்கிறதுக்கு அவங்களுக்கும் ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஆல்.